வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, லன்ச் கொடுத்துடுற மாதிரி வெரைட்டி ரைஸ் நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு மசாலா ஆனியன் ரைஸ் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். லன்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மசாலா ஆனியன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ரைஸு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிச்சிக்கலாங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஒரு 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா ஆட் பண்ணுறதுனால நம்ம அதிகமாக மிளகாய் ஆட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நம்ம வெங்காயம் அதிகமாக இருக்கணும், சின்ன வெங்காயம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு கொத்த அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. அதையும் கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுறலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா சாப்பிட்றப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். கரம் மசாலா அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நல்லா மசாலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வதங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி விட்டுறலாம். நான் ரைஸில் ஆல்ரெடி உப்பு போட்டு குக் பண்ணிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மசாலுக்கு அளவு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா கையில் கரண்டி உள்ள வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பலவலன்னு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் தனியாக குக் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கல. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு குயிக்காகவே நம்மளுக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலா ஆனியன் ரைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தாவே சாப்பிடும் போல தோணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கமன் வாசனையோடு நம்மளுக்கு ரைஸ் குக்காகி ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தயிர் வெங்காயம் எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் எடுத்துருக்கோம். மசாலா ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு தயிர் வெங்காயம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மசாலா ஆனியன் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.